ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா முதல் நாளை பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை தொடங்கினாரு. 2 பிரச்சாரத்தை வெற்றிக்காமல் முடிச்சிட்டாரு. ஒன்று பெரம்பூர், 2வது ஸ்டாலின் சொந்த தொகுதியான குளத்தூர். இந்த 2 தொகுதியிலுமே பிளாஸ்ட்டு சம்பவம் தான். அதேமாதிரி மக்கள் அதிக அளவு கூட்டம் கூட்டிட்டாங்க, வரவேற்கிறாங்க, தளபதி விஜயை கொண்டாடுறாங்க. ஏன்னா ஸ்டாலினோட சொந்த தொகுதியான குளத்தூரில் பயங்கர கூட்டம். அந்த வண்டியை பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வண்டியை நகர முடியாமல் பார்க்குற அந்த கூட்டத்தை பார்க்குறோம். கிட்டத்தட்ட கனவு நடந்த கூட்டம் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ரத்து, வில்லி வகை பிரச்சாரம் ரத்து அப்படிங்கிற நியூஸ் வருது. அப்படியே ஒரு ஷாக். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், போதிய பாதுகாப்பில், போலீஸ்க்காக அவங்க எங்கே போனாங்க தெரியல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வேணாம், மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரிக்கு அப்படி சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிடுவோம், உடனே தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி அனுப்ப சொல்லியிருக்காரு தளபதி விஜய். சிடி நிர்மல் கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாங்க, போதிய அளவு பாதுகாப்பு இல்லை, ஸோ மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் எப்போ பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாங்க தெரியல. இதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. ஏதோ தப்பு நடந்துமோ, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துமோ பயமாக இருக்குது. இந்த திமுக ஆட்சி என்ன வேணாலும் பண்ணும், இந்த கூட்டத்தை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கல்பாடுன்னு நுழைஞ்சிக்க சொல்ல முடியாது. ஸோ அதனால் தளபதி விஜய் எடுத்த முடிவு நல்ல முடிவு. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நாளைக்கு கூட பிரச்சனை வச்சுக்கலாம், அது பாதுகாப்போட. ஸோ தயவு செஞ்சு நம்ம தமிழக வெட்டுக்கிற தோழர்களும் தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். அவன் வண்டியை ஃபாலோ பண்ணாது, எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. ப்ளீஸ் விட்டுருங்க, வேணாம்.